Welcome back to our channel. நான் தான் உங்கள் குட்டி ஷெஃப் தியா. நான் உங்க தியாவோட அக்காவி ஹாசினி. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ரோஸ் மில்க் பிரெட் புட்டிங் வித் அரபிக் பிரெட் புட்டிங். யாரோட புட்டிங் சூப்பரா இருக்குன்னு சொல்லி பார்த்தறலாம். சேலஞ்ச் ஸ்டார்ட்ஸ். இப்போ புட்டிங்க்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் வேணும்னு பார்த்தறலாம். ரோஸ் மில்க் பிரெட் புட்டிங்க்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்தறலாம். ஃப்ரெஷ் கிரீம், condensed milk, corn flour, bread, milk, sugar, rose syrup. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ அரபிக் பிரெட் புட்டிங்க்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்தறலாமா? கஸ்டர்ட் பவுடர், ஃப்ரெஷ் கிரீம், condensed milk, bread, பால், சுகர். இது கூட கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் டெக்கரேஷனுக்கு நம்ம நட்ஸ் யூஸ் பண்ண போறோம். இப்போ நாம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிரெட்டோட கார்னர்ஸ்ல கட் பண்ணிக்கலாம். பிரெட்டை கட் பண்ணியாச்சு. எனக்கும் சேர்த்து என் தங்கச்சியை கட் பண்ணிட்டா. இப்போ நம்ம அடுத்த ப்ராசஸ்க்கு போயிடலாம். ஒரு குண்டாவை அடுப்புல வச்சு பால் ஊத்திடலாம். பால் நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம சர்க்கரை போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் எடுத்து ஒரு பவுல்ல 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கூட சுட வச்ச பாலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால்ல மிக்ஸ் பண்ண கஸ்டர்ட் பவுடரை இப்போ ஊத்திடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில கரைச்சு கொஞ்சமா ஊத்திக்கலாம். இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். நாமும் ஒரு பேனை அடுப்புல வச்சு பாலை ஊத்திடலாம். பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப சக்கரை போட்டுடலாம். சக்கரை நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியில கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க நல்லா கெட்டி ஆயிருச்சு. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ரோஸ் மில்க் சிரப் ஊத்திடலாம். பால் நல்லா ஆறிடுச்சு. இப்போ ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது பாருங்க போவாட்ட வந்திருக்கு. சரி இந்த போவை களைச்சு விட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இங்க பாருங்களேன் பேபி பிங்க் கலர்ல பார்க்கவே அழகா இருக்கு. எந்ததான் ஜெயிக்கவே போகுது பாருங்க. இப்போ ஒரு பவுல்ல நம்ம ஃப்ரெஷ் கிரீம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிரெட் எடுத்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணோம். இதுக்கு மேலே இந்த மில்க் ஆட் பண்ணிடலாம். நம்ம இதுக்கு மேல மறுபடியும் பிரெட் வச்சிடலாம். மறுபடியும் பால் ஊற்றிக்கலாம். மறுபடியும் இன்னொரு லேயர். எத்தனை லேயருக்கா வைக்க போற? 3 லேயர் நான் வச்சிருக்கேன். இன்னும் வேணும்னா நம்ம லேயர் வச்சுக்கலாம். இதுக்கு மேல மிக்ஸ் பண்ணி வச்ச ஃப்ரெஷ் கிரீம் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப பிரெட் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப இந்த பால் இதுல ஊத்திடலாம். இப்ப செகண்ட் லேயர் வச்சிடலாம். மறுபடியும் பால் ஊத்திக்கலாம். இப்போ தேர்ட் லேயர்
உள்ள ஊற்றிடலாம். இப்போ ஒரு பவுலில் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கண்டென்ஸ்டு மில்க், இது கூட கொஞ்சமாக ரோஸ் சிரப். இப்போ வாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஊற்றிடலாம். டெக்கரேஷனுக்கு பிஸ்தா பருப்பு தூவிக்கலாம். இப்போ டெக்கரேஷனுக்கு பிஸ்தா பருப்பு தூவிடலாம். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சு செட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். 4 to 5 hours வைக்கணும். ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு 5 hours ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. வா, ஸ்மெல்லு ஆள இழுக்குது என்னோடது. இப்போ நாம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்படி ஒரு ஸ்கூப் எடுத்து டிக் பண்ணி இப்படி எடுத்து இப்போ மாத்தி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓடுது எப்படி இருக்க போகுது. அக்கா பார்த்தா ரசம்ல ஏட்ட இருக்கு. ஓகே, இப்போ டேஸ்டிங் டைம். சாப்பிடலாம். நல்லா இருக்கு, செமையா இருக்கு. ரெண்டுமே அட்டகாசமா இருக்கு, சூப்பரா இருக்கு. நாங்க இது வரைக்கும் இவ்வளோ டேஸ்டா எந்த டிஷ்ஷுமே பண்ணதில்லை. அவ்வளோ சூப்பரா இருக்குது ரெண்டுமே. எது வந்து சூஸ் பண்றதுன்னு தெரியல. ஏன்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் நல்லா இருக்கு. அது வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் நல்லா இருக்கு, இது வந்து ரோஸ் ஃப்ளேவர்ல சூப்பரா இருக்கு. ஸோ எங்களுக்கு வந்து டிசிஷன் எடுக்க தெரியல, ரெண்டுமே நல்லா இருக்கு. ஸோ நான் என்ன முடிவு பண்ணிருக்கோம்னா, இந்த மேட்ச் ஒரு டிரா. ரெண்டு பேருமே வின்னர்ஸ். நீங்க ரெண்டுத்தையும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ்ல சூப்பரா இருந்துச்சு. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பை.